நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாம நாளைக்கான வியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாளைக்கான வியூஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடுவோம். நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டேயோட பிரைஸ் ஆக்ஷன் லோ. இந்த டேவோட பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு கீழ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டேவோட பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு கீழ மார்க்கெட் செஷன் ஆயிட்டே இருந்ததுன்னா, டெஃபினட்டா மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டீஸ் அதிகமான சான்சஸ் 25,400 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது ஒன் டேலயே போகணும்னு அவசியம்லாம் இல்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 500 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 2, 3 டேஸ்ல கூட போகலாம். பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்போ நேத்து என்ன நான் சொல்லியிருந்தேன்னு பார்த்துருவோம். 26,040 ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மேல 26,070 ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் சொல்லியிருந்தேன். 26,070க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் பைக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி போனா 26,400 வரைக்கும் போகலான்ட்டு. அது பாசிபிலிட்டீஸா நடக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஜோன் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் 26,040. இந்த ஜோனுக்கு போயிட்டு ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் நடந்த பிரேக் அவுட் நடந்தாலோ, ஃபெயில் ஆனாலோ மார்க்கெட் அகைன் 25,570 சாரி 25,850 870 வரைக்கும் வரலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதான் வந்து அதே மாரி நடந்திருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு? இப்ப என்ன பண்ணலாம்? நாளைக்கு எந்த லெவல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்? நாளைக்கு என்ன நடக்க சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஜோன் அகைன் 26,070. இந்த ரேஞ்சுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆனா தான் அகைன் மார்க்கெட் பை ட்ரெண்ட்க்கு போக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஒருவேளை இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. அப்படி இல்லாம ஒருவேளை 25,960க்கு மேல ஒருவேளை ஓப்பனிங்லயே நல்ல ஒரு புல்லிஷ் பாரா இருந்தால், நம்ம வந்து பாசிபிலிட்டீஸ் புட்டுக்கு போக கம்மியா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் 26,060க்கு போக சான்சஸ் இருக்கு. அதாவது ஓப்பனிங்லயே ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் ஒருவேளை 25,960 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 26,060. ஒருவேளை இதுக்கு மேல செஷன் ஆயிடுச்சுன்னா 26,400க்கு போகலாம். சரிங்களா? இதுதான் வந்து காலுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய செட்டப். ஸோ டே டைம்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் அவுட் நடந்திருக்கிறதுனால, மோஸ்ட்லி என்னோட சைட் வியூ பாசிபிலிட்டீஸ் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு தான். சரிங்களா? டவுன் ட்ரெண்ட்ல நாம எந்த லெவல்ல மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26,000 சாரி 25,960. இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, ஸோ ஒருவேளை இந்த லெவல்ல மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அகைன் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபால் ஏற்படலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 25,800 வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 25,960க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஓகே. அப்படி ஆகாம ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் 25,800 வரைக்கும் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த லெவல்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்தால், ஓகேங்களா? அப்படி இல்லாம மார்க்கெட் வந்து இந்த 25,870க்கு கீழ தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த லெவலுக்கு கீழயே ட்ரேட் ஆகுது. இந்த லெவலுக்கு கீழயே மார்க்கெட் இருக்கு. கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, அகைன் மார்க்கெட் 25,570 ஃபர்ஸ்ட் லெவலாவும், 25,400 செகண்ட் லெவலாவும் போகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான ஜோன் 25,870க்கு மேல பிரேக் அவுட் ஆகாம கீழயே சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,570. அதுக்கு அடுத்த லெவல் 25,400. ஒருவேளை மார்க்கெட் 25,960 பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 26,060. ஒருவேளை 25,960 ஃபெயில்டு பண்ணிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 25,800. ஒருவேளை மார்க்கெட் 26,060க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 26,400. இதுதான் நாளைக்கான லெவல். பார்ப்போம் மார்க்கெட் நாளைக்கு எந்த லெவலுக்கு மேல அல்லது கீழ ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. எந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆக போகுதுங்கிறத வச்சு நம்ம முடிவெடுப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நான் இங்க சொல்ற அத்தனை விஷயங்களுமே என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா மறக்காம உங்களோட ஓன் அனாலிசிஸ் சேர்த்துக்கிட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை இந்த வீடியோல என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கு நீங்க, என்னோட வீடியோல பார்க்கக்கூடிய லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கரெக்ட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.